Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் IES இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸோட மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட சப்ஹெட் என்னன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். இதுனா என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ளூயிட்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். A fluid is defined as a substance that continuously deforms flow under an applied shear stress regardless of a magnitude of the applied stress. எப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து கன்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். எப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது இது ஃப்ளோயே ஓடிட்டே இருக்குன்றது மாதிரி. இதில் வந்து போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் இன்க்ளூடட் இன் ஃப்ளூயிட்ஸ். கேஸும் லிக்விடும் ரெண்டுமே ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. கேஸ் டிஃபர் ஃப்ரம் லிக்விட் as the volume of the liquid becomes definite but volume of gas does not remain definite. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா fluid flow has of the following types. இது 4 டைப் இருக்கு. ஸ்டடி ஆர் அன்ஸ்டடி, கம்ப்ரெசிபிள் ஆர் இன்கம்ப்ரெசிபிள், விஸ்கஸ் ஆர் நான் விஸ்கஸ் அண்ட் ரொட்டேஷனல் ஆர் இரரோட்டேஷனல். இந்த 4 டாபிக் நான் பார்த்தலாம். ஸ்டடி ஆர் அன்ஸ்டடி ஃப்ளோ, இதில் வந்து ஸ்டடி அன்ஸ்டடி இதுலேயே நம்ம இது புரியுற மாதிரி வச்சுக்கலாம். இன் ஸ்டடி ஃப்ளூயிட் ஃப்ளோ த ஃப்ளூயிட் டென்சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி பாயிண்ட். இதுனா ஸ்டடி ஃப்ளோனா டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். Unsteady flow, during the unsteady flow the fluid velocity differs between any 2 points. Unsteady இதிலே ஆன்சர் இருக்கு. டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. இது என்ன டாபிக்னா கம்ப்ரெசிபிள் ஆர் இன்கம்ப்ரெசிபிள் fluid. கம்ப்ரெசிபிள் fluid இதிலே ஆன்சர் இருக்கு. நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இன்கம்ப்ரெசிபிள்னா கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. The compressible fluid, the density of the compressible fluid can be changed with the application of the pressure on the fluid. Gases are called compressible fluid. கேஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்னா the density of the incompressible fluid cannot be changed with the application of pressure on the fluid. Liquid are called incompressible. லிக்விட் வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதனால incompressible fluid. நெக்ஸ்ட் டாபிக் viscous or non-viscous flow. Fluid flow can be viscous or non-viscous. The resistance offered by a fluid to flow is known as viscosity. Viscosityனா பாகுநிலை என்ன சொல்லுவாங்க. Fluid that offers high resistance to flowing in known as viscous fluid. எப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. A fluid that flows relatively freely is said to have low viscosity is known as a non-viscous. இப்போ விஸ்கஸ்ன்றது வந்து ஆயில் இப்போ வந்து ரன் ஊற்றினோன்னா ஸ்லோவாக ரன் ஆகும், அது வந்து விஸ்கஸ். நான் விஸ்கஸ்னா ஸ்பீடாக ரன் ஆகும், அது வந்து நான் விஸ்கஸ். அதோட பாகுநிலை எப்படி தன்மை இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து விஸ்கஸ் நான் விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷனல் ஆர் இரரோட்டேஷனல். இது என்ன பார்த்துடலாம். டு கிளாசிஃபை any flow as rotational or irrotational, the angular motion of the fluid elements is analyzed. If the angle between the two intersecting lines of the boundary of the fluid element changes while moving in the flow, then the flow is a rotational flow. But if the fluid element rotates as a whole and there is no change in angles between the boundary lines, then the flow cannot be rotational flow, so it is called irrotational flow. Next, fluid mechanics அப்படினு பார்த்தலாம். Fluid mechanics is the branch of science which deals with the behavior of fluids வந்து liquid or gas at rest as well as வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போதும் அதை பற்றி படிக்கிறது, மோஷனில் அது ஒர்க்கிங் பண்ணிருக்கும் போதும் அதை படிக்கிறது தான் fluid mechanics. Fluid mechanics deals with the 3 stages: statics, dynamic and kinematic. இது மூணு என்ன பார்த்தலாம். Static, the study of fluids at rest is called static. ஒரு fluid வந்து ரெஸ்ட்ல இருக்குது, அது பேர் வந்து statics. Dynamic, the study of a fluid in motion, அது வந்து ரன்னிங்ல இருக்கும்போது pressure force are considered is called as a fluid dynamic. இந்த pressure force கன்சிடர் பண்றது தான் dynamic. Kinematic, the fluid in a motion, இந்த fluid வந்து ஒரு motionல இருக்கும்போது pressure force are not considered, இந்த pressure force கன்சிடர் பண்ண மாட்டாங்க, is called a fluid kinematics. Next, properties of fluids. இப்போ எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஃப்ளூயிட்ஸ் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ்னு. ஃபர்ஸ்ட் டென்சிட்டி, விஸ்காசிட்டி, டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் ப்ரெஷர், கேபிலாரிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கேவிடேஷன், வேப்பர் ப்ரெஷர். இப்போ இந்த 11 டாப்பிக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் டென்சிட்டின்னு பார்த்துக்கலாம். Of a fluid is a mass of the fluid per unit volume. இது வந்து ratio between the mass and volume. The rho equal to mass of fluid by volume of fluid. Density is denoted by rho. Rho வந்து denote பண்ணுவாங்க. SI unit of density வந்து kilogram per meter cube அதில் வரும். The density of water is 1000 kilogram meter. And the density of air வந்து 1.225 kilogram meter cube. Next வந்து viscosity என்ன பார்த்தலாம்.
விஸ்காசிட்டின்றது இஸ் a measure of thickness of a fluid and very sticky fluid அப்படின்னா இந்த பாகுநிலை அதான் விஸ்காசிட்டி. எக்ஸாம்பிள் வந்து மோட்டர் சைக்கிள் ஆயில் ஒரு ஷாம்பு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாகுனா அதனால தான் விஸ்காசிட்டி. இட் இஸ் a resistant offered to a layer of fluids when it moves over another layer of the fluids. அது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தான் விஸ்காசிட்டி. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் என்ன பார்த்தோம்னா temperature is one of the thermodynamic properties, the main thermodynamic property of fluid that determines the state of hotness and coldness of it. இப்பனா ஹீட்னஸும் கோல்ட்னஸும் கம்பேர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் either கெல்வின் ஆர் செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட். இந்த மூணு கெல்வின் செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் மூணில் தான் இது பண்ணுறாங்க. இட் இஸ் ஜென்ரலி மெஷர்ட் யூசிங் எ டிவைஸ் கால்ட் தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டரில் தான் வந்து அளக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் காமன் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆர் செல்சியஸ் ஸ்கேல், இது டினோட் பண்ணுறது வந்து டிகிரி செல்சியஸ் சொல்லுது. ஃபாரன்ஹீட் ஸ்கேல் டினோட்டட் பை எஃப் ஃபாரன்ஹீட் டிகிரி ஃபாரன்ஹீட். அப்புறம் கெல்வின் ஸ்கேல் டினோட் பை கேல மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தோம்னா fluid pressure is most often the compressible stress at some point within a fluid. Fluid pressure occurs in two situations. இது வந்து ரெண்டு சிச்சுவேஷனில் பார்க்குறாங்க, ஓப்பன் கண்டிஷன் அண்ட் க்ளோஸ்ட் கண்டிஷன். இது என்னன்னு பார்த்தலாம். ஓப்பன் கண்டிஷன் ஆல்சோ கால்டு ஓப்பன் சேனல் ஃப்ளோ. எக்ஸாம்பிள் ஓஷன், அ ஸ்விம்மிங் பூல், அட்மாஸ்பியர் ஆர் கேஸ் எக்ஸெட்ரா. த க்ளோஸ்ட் கண்டிஷன்னா எக்ஸாம்பிள் வாட்டர் லைன் ஆர் கேஸ் லைன் ப்ரெஷர் இன் ஓப்பன் கண்டிஷன் யூஸ்வலி கேன் பி approximated as the presence in static or non-moving conditions as motion creates negligible change in pressure. The pressure at any given point of a non-moving static fluid is called hydrostatic pressure. Next, specific weight. Specific என்னன்னு பார்த்தரலாம். It is a weight of fluid per unit volume. The ratio between weight and volume. அதுதான் வந்து specific weight. அது mathematically the ratio of weight and the weight to the volume of the fluid. The specific weight is denoted by W. SI unit specific unit is Newton meter cube. Next, specific volume. Specific volume is defined as the ratio of material volume by இது வந்து reciprocal of density சொல்லுவாங்க. Density என்னன்னா mass by volume. இது specific volume வந்து volume by mass அவ்வளவுதான். Specific volume is inversely proportional to density. The standard unit of specific volume is cubic meter per kilogram. Unit வந்து மீட்டர் கியூப் பர் கிலோகிராம்னு வரும். அதோட இதான் டென்சிட்டிக்கு ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல் வரும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து இந்த ரேஷியோ பிட்வீன் கிவன் ஃப்ளூயிட் பை ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் அப்படி வரும். ரோ வரும். ரோ ஆப்ஜெக்ட் பை ரோ வாட்டர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் மாஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் மாஸ் டென்சிட்டி ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ். இன் த கேஸ் ஆஃப் லிக்விட் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ் ஆர் வாட்டர், வேர் in the case of gas standard fluids are air. இது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு ரோ ஆப்ஜெக்ட் பை ரோ வாட்டர். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா it is a tensile force acting on a surface of a liquid contact with air or between two liquids. Surface tension is a tendency of liquid surfaces to shrink in minimum surface area. Surface tension is caused by cohesive force between the liquid molecules. At liquid air interfaces, surface tension is caused due to greater attraction of liquid molecules to each other as compared to the attraction between the air and liquid molecules. Due to surface tension, many insect-like water sliders can float and slide on the water surface despite being denser than water. Next, vapor pressure and what? The vapor pressure of a liquid is the equilibrium pressure on the vapor above its liquid. The vapor pressure of a liquid varies with temperature. As the temperature increases, the vapor pressure also increases. Temperature increases, vapor pressure increases. Vapor pressure of a liquid can be measured in a variety of ways. A simple measurement involves injecting a little of the liquid into a closed flask connected to a manometer. Next, capillarity and cavitation. Capillarity enna paathalam. Capillarity is the ability of the liquid to flow in small passages such as a tube of small cross sectional area. Capillarity na ability to எப்படின்னா ஒரு சின்ன ஏரியால ரன் பண்ற மாதிரி, எப்படின்னா ஒரு cross sectional ஏரியா மாதிரி டியூப்ல ரன் பண்ற மாதிரி சொல்றாங்க. A liquid can flow in narrow passages without assistance of external force like gravity. It can flow in narrow passages even in opposition to gravity. Next, finally பார்த்தீங்கன்னா
cavitation. Cavitation is a process of formation of vapor bubbles or vapor filled cavities of a flowing liquid in a region where the pressure of a liquid falls below the vapor pressure and collapsing of these vapor bubbles in a region of high pressure. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். Okay friends, thank you.